ஓபிஎஸ் வீட்டு கதவை தட்டும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவிக்கு வந்தார், யாரை பின்தள்ளிவிட்டு அவர் அந்த பதவியிலே அமர்ந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்ப அதிமுக அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியை சந்திக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிணையாது, அதாவது அதிமுக ஒற்றுமையாக இல்லாததுதான் காரணம். ஒரு புறத்திலே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இந்த மூவருமே தனி அணியாக செயல்பட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மூவரில் யாராவது ஒருவரை உள்ளே அதிமுகவிலே கொண்டு வந்தாலும் நம்மளுடைய பதவிகள், அதாவது பொதுச்செயலாளர் போன்ற பதவிகளுக்கு பிரச்சனை என்பது வந்து விடுமா அப்படிங்கிற கண்டிதான் இதுவரைக்கும் அவர்களை உள்ள பக்கத்திலே விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது இருக்கக்கூடிய சூழலை வச்சு பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவிலே மிகப்பெரிய கூட்டம் என்பது திரண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதுவுமே செங்கோட்டையன் அவர்களின் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி எதிராக ஏகப்பட்ட வேலைகள் நடப்பதாகவும் செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது. இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு முழு ஆதரவு பாஜக வழங்கி கொண்டிருக்கிறது. அப்ப பாஜகவிற்கு ஆதரவுகள் யார் கொடுக்கிறது? நமது ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவிற்கு ஆதரவு என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஓபிஎஸ் உடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வீட்டின் கதவை தட்டி இருக்கிறார்கள் 2 அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள். அதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 2 நபர்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் ஓபிஎஸ் உடைய வீட்டு கதவை தட்டி ஓபிஎஸ் ரகசிய ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்ற முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முக்கியமான அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவரை தாண்டி செங்கோட்டையன் இருக்கிறார். இன்னும் முக்கியமானவர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு 2 முக்கியமான தலைவர்கள் ஓபிஎஸ் அணியின் பக்கம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏன்னா இது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு பாஜகவின் மூலமாக மத்தியில் ஆக்கக்கூடிய ஆட்சியின் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது வரும். அதில் குறிப்பாக அமலாக்கத்துறை பிரச்சனை முதற்கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் காரணமாக தற்காலிகமாக பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஏகப்பட்ட ஆட்சிக்குள்ளாகவே, அதாவது அதிமுகவிற்குள்ளாகவே ஏகப்பட்ட பிரச்சனையும் போய்கொண்டிருப்பதால் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 2 தலைவர்கள் ஓபிஎஸ் அணியின் பின்னால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் ஓபிஎஸ் அணியில் இணைந்து விட்டால் அவரின் பின்னால் கண்டிப்பாக ஒரு 100 500 நபர்கள் வரைக்குமே ஓபிஎஸ் அணியில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட பாத்தீங்கன்னா வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.